சிவு விளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சாம்பியன்ஸ் டிராபி 2025 பாத்தீங்கன்னா பயங்கரமா துபாயிலயும் லஹூர்லயும் பாத்தீங்கன்னா சூப்பரா நடந்துட்டு இருக்கு. சோ பாகிஸ்தான் ஹோஸ்டிங் கண்ட்ரியா பாத்தீங்கன்னா வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் நம்ம இந்தியாக்கெல்லாம் துபாயில ஒரு சில மேட்ச் தான் நடக்குது. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிட்டாங்க. பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டு டீமே எலிமினேட் ஆயிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமையான்ற மாதிரி தான் எல்லாருக்குமே யோசனையாவே இருக்கு. ஹோஸ்டிங் கண்ட்ரியே பாத்தீங்கன்னா ஈஸியா நாக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஷாக்காவே இருக்கு. பாகிஸ்தான் டீமை கலாய்க்காத பிளேயர்ஸே இல்லைன்னு சொல்லி ஆகணும். சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சுனில் கவாஸ்கர் இந்தியா பி டீமை கூட பாகிஸ்தானால ஜெயிக்க முடியாது, அவ்வளவு மோசமா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவரு ட்வீட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க ஊரான ஷோயப் அக்தர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் எதுக்குமே லாக்கி இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா விளையாடுறாங்க. முகமது ஹபீஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் நல்ல டீம் தான், பட் சரியான அவங்க கிட்ட பிளான் கிடையாது. நம்ம எல்லாம் பிளான் பண்ணா ஜெயிக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரீ பிளான் கிடையாது. அதனாலதான் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லிட்டு முகமது ஹபீஸ் தெரிவிச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு. ஒரு காலத்துல பாகிஸ்தானை பார்த்து ஆளாத டீமே கிடையாதுங்க. நம்ம இந்தியா எடுத்துக்கோங்க. சோ இந்தியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டோர் போனாங்கன்னா அவ்வளவு ஃபயரா இருக்கும். மேட்சஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பராவும் இருக்கும் பார்க்க. சோ அந்த மோதலா இருக்கட்டும், அதன் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே டைட்டா தான் போகும். எதுவுமே ஒன் சைடு மேட்சாவே போகாது. அப்படியாப்பட்ட டீம் இந்த சாம்பியன்ஸ் டிராபி 2025ல அவங்க ஹோஸ்ட் பண்ணி அவங்களே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீமா நாக் அவுட் ஆகுது ரொம்பவே கொடுமையான விஷயம் தான். அப்போல்லாம் பாகிஸ்தானோட போலிங்க ஃபேஸ் பண்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அவங்களோட போலிங் லைனப் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே பார்க்கும்போது என்னடா இது, இவனால நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அவங்க ஹோஸ்ட் பண்ணி நாக் அவுட் ஆனது ரொம்பவே கவலைக்கிடமா தான் இருக்கு அவங்க நிலைமை பார்க்கும்போது. சோ எல்லாருமே பாகிஸ்தானை இப்படி கலாய்க்கிறாங்க. அவங்க சீக்கிரமா ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். சோ என்னடா இந்தியா பாகிஸ்தானுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்க நீங்க நினைக்க கூடாது. சோ கிரிக்கெட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான். சோ அந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.